பெரியார் பல்கலைக்கழகத்தில் மொத்தம் 24 இடங்கள்ல 17 இடங்கள் அறுதியிற்கு ஒதுக்கப்படுதுங்க. அத்தனை வேறு சமூகத்துக்கு மாற்றப்படுகிறது. இப்போ தமிழக அரசு என்ன கண்காணிக்குது? 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடை கொடுத்து விட்டு பேராசிரியர் பதவி என்பது சாதாரண பதவி அல்ல. பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இன்னும் இருக்கக்கூடிய அரசு அலுவல் பணிகள் வந்து சாதாரண பணி அல்ல. இதை விட ஒரு கொடுமை நான் மேலே போய் கேட்குறேங்க. ஒருத்தர் முக்கியமான, இங்கே நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் சொல்றாரு, எல்லா தலைவருக்கும் முறையான தகவல் கொடுக்கப்பட்டது, ஆனால் எந்த தகவலுமே கொடுக்காமல் நீங்கள் தன்னெழுச்சியாக வந்து போராடுறீங்க, உங்களை பாராட்டுறீங்க, கூட்டு மேலே வச்சு பாராட்டினார். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே குறிப்பிட்ட 4 தலைவருக்குமே தகவல்கள் முறையாக புள்ளிவிவரத்தோடு அனுப்பப்பட்டது. குறைந்தபட்சம் ஒரு கண்டன குரல் கூட எழுப்பல. அப்போ என்னன்னா, பெரியார் பல்கலைக்கழகம் என்பது நம்ம சொல்றது உடனே வந்து கவர்னர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதுக்கு தமிழக அரசுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் எதுக்கு கவர்மெண்ட் நடத்துறீங்க? எல்லாமே கவர்னருடைய கட்டுப்பாட்டில் போச்சுன்னா நீங்கள் உங்களுடைய 3 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்று ஏன் அரசு வந்து நெருக்கடி கொடுக்கவில்லை என்றது என்னுடைய கேள்வி. அப்போ இவங்களை கொடுத்திருக்க ஒதுக்கீடு எக்கேடு கெட்டு போனால் என்ன என்று நினைக்கின்ற குணம் திமுகவுக்கு. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அந்த உள்ஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருகிற போது இது திமுக அரசால் அறிவிக்கப்பட்ட உள்ஒதுக்கீடு தானே என்று கடந்து போகாமல் அந்த உள்ஒதுக்கீடை பாதுகாத்து கொடுத்த இடத்தில் அதிமுக இருக்கிறது.